ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, இன்னும் 84 நாள் தான் நமக்கு இருக்குது டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாம்ஸ். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். ஏன்னா நிறையா டெஸ்ட் இங்கே மாறி 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 போயிட்டே இருக்குது. எந்த டெஸ்ட்டுமே நான் எழுதலை, ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு மார்க் டெஸ்ட் எழுதுனா எனக்கு பெட்டர். ஒரு ஃபுல் லென்த் நான் மார்க் டெஸ்ட் எழுதுனா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் வரக்கூடிய காலங்களில். ஆனால் நான் என்னால் டெய்லி எழுத முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா நம்மளோட சென்னை பிரான்ச்சில். ஸோ இதில் ஆஃப்லைனில் நீங்கள் எழுதலாம், சென்னையோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸு. ஆன்லைன்லேயும் இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்மளோட ஆப்பில் நம்ம போட போகிறோம். ஸோ டோட்டலாக இதில் 18 டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். டெஸ்ட்டோட பேரே சோதித்து பார். ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸு டிஎன்பிசி கடைசியாக குரூப் 4 கேட்ட 15-16 மாடல் கொஸ்டின் டைப்பில் தான் இந்த டெஸ்ட் சீரிஸை நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? சென்னை பிரான்ச்சில் படிக்கக்கூடிய, சென்னை பிரான்ச்சில் படிச்சுட்ருக்க, ஆல்ரெடி படித்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணுனாலும் இந்த டெஸ்ட் சீரிஸை எழுதலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் எழுதணுமா, கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சார் நான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டு, இந்த டெஸ்ட்டை ஆன்லைன் நான் எழுதுறேன், என்னால் இன்ஸ்டியூட் வர முடியல அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம். ஸோ ஒட்டு மொத்தமாக இதில் 18 டெஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. டோட்டலாக எல்லா டெஸ்ட்லேயுமே 200 கேள்வி இருக்க போது 3 ஹவர்ஸ் இந்த டெஸ்ட்டு நடக்கும். ஒரிஜினல் டிஎன்பிசி மாதிரியே 3600 கேள்விகளுக்கு மேலே இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட ஷெட்யூல் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். இதோட ஷெட்யூல் சார் அப்படின்னா எல்லாமே ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக போகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சோதித்து பார் அப்படிங்கிற இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸோட பிளானர் இது தான். ஸோ மார்ச் 20ஆம் தேதி இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நானும் விஏஓ அப்படிங்கிற டெஸ்ட் சீரீஸுக்கு நிறையா பேர் எழுதிட்டுருக்காங்க. ஸோ அதோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இந்த டெஸ்ட்டு நமக்கு வரப்போகுது. ஸோ மார்ச் 20ஆம் தேதி 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் தமிழ், மேக்ஸில் ஏரியா வாலி மட்டும் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 9th 10th சோசியல் அண்டு சயின்ஸு எல்லாமே, அதாவது 9வது 10ஆவதோட சோசியல் சயின்ஸு இது எல்லாமே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில். இங்கே 100 கேள்வி, இங்கே 25, இங்கே 75, 200 கேள்வி. 2வது டெஸ்ட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நடத்துகிறோம். 9வது தமிழ், மேக்ஸு ஃபுல் சிலபஸ்ஸு. ஜிஎஸ் பாருங்கள் 8th 9th 10th ஒட்டுமொத்த ஜிஎஸ். 3வது டெஸ்ட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி நடக்க போகுது. 9th 10th தமிழ் ஃபுல் மேக்ஸு. 7th 10th வரைக்கும் 7வது 8வது 9வது 10வது ஜிஎஸ். 4வது டெஸ்ட்டு ஏப்ரல் 29, 11th 12th தமிழ் ஃபுல் மேக்ஸு. 6வது 10வது வரைக்கும் தமிழ். 5வது மார்க் டெஸ்ட்டு மே மாதம் 1ஆம் தேதி தமிழில் பார்ட்டியை மட்டும் ஃபுல்லாக எழுத போகிறீங்க. ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சோட சிஏ ஃபுல் மேக்ஸ் செட்டு. 11th ஹிஸ்ட்ரி. 6வது டெஸ்ட்டு மே 3 தமிழ் பார்ட் பி. ஏப்ரல் மே ஜூன் சிஏ. 2023 மேக்ஸு. 11th பாலிட்டி. அப்படியே பாருங்கள் பார்ட் சி, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது மட்டுமே 3 தடவை நீங்கள் எழுத போகிறீங்க. பார்ட் ஏ தனியாக, பார்ட் பி தனியாக, பார்ட் சி தனியாக 3 தடவை எழுதியிருப்பீங்க. ஸ்டாண்டர்ட் வைஸு மேலே எழுதியிருக்கீங்க. எல்லாமே பழைய புக்கு புது புக்கு கம்பைண்டாக தான் வரப்போகுது. சரியா? ஸோ நீங்கள் 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் ஆல்ரெடி தமிழ் புக் வைஸ் எழுதியிருப்பீங்க. மேக்ஸ் ஃபுல்லாக தான் எழுத போகிறீங்க. ஜிஎஸும் புக் வைஸ் எழுத போகிறீங்க. அது இல்லாமல் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அதை 3 தடவை ரிவிஷன் பண்ண போகிறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ ஏறக்குறைய மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். எல்லாமே 200 கொஸ்டின் தான், 3 மணி நேரம் தான். மார்க் டெஸ்ட்டு ஃபுல் லென்த் டெஸ்ட்டு 1 2 3 4 5 டெஸ்ட். ஓவராலாக 18 மார்க் டெஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். மார்ச் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க, இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, யார் வேண்டுமானாலும் இந்த மார்க் டெஸ்ட்டை எழுதலாம். ஸோ ஆஃப்லைனில் சென்னை பிரான்ச்சில் நடக்க போகுது. தாராளமாக கீழே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆஃப்லைன் எழுதினாலும் சரி, ஆன்லைன் எழுதினாலும் சரி, மறந்துடாமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் பிரிண்ட் கவுண்ட் நமக்கு தெரிய வரும். கிளியர் ஆகிடுச்சா? ஸோ ஆன்லைனில் எழுதுனா கொஸ்டின் ஆன்லைனில் போடுவோம் அடுத்த நாள். ஸோ ஆஃப்லைனில் எழுதுறது தான் உங்களுக்கு பெட்டர். ஸோ அடுத்த ஒரு 84 நாள் தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம். ரேஸ் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போது. ஆல்ரெடி நானும் விஏஓ போயிட்டுருக்கு. சாட்டர்டே சண்டே பேட்சுக்கு போர்க்களம்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் போகுது. ரெகுலர் டெஸ்ட் போகுது. தொல்காப்பியம் 1 2 3 டெஸ்ட் சீரிஸ் போகுது. ஸோ சென்னை பிரான்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 6-7 டெஸ்ட்டு போகுது. நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிடுங்க. சரியா? வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி நமக்கான நாளாக அமையும். மறந்துடாதீங்க. கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. தேங்க்யூ.